ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் விருச்சிக ராசி நேயர்களாகிய நீங்கள் அடைய போகிறீங்க, உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும், என்னெல்லாம் ஆபத்துக்கள் இருக்குது, இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. இதை தான் நம்ம கிரகப்பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகப்பயிற்சிகள் தான் ஒவ்வொரு ராசிகளுக்குமே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. அந்த வரிசையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மார்ச் 10க்குள்ளே நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில மாற்றங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிகம் ராசி விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியவர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்ரம் பெற்றும் சனி பகவானும், ராகு பகவானும், செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க. அதே போல் அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரம் பெற்றும், பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பலன்களானது இருக்க போகுது. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே விறுவிறுப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த திறமை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும். ஒரு வேலை சொன்னீங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பேச்சுலேயும் பார்த்தீங்கன்னா வேகம் இருக்கும். அதே நேரம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய சஞ்சாரம் வேறு நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்கள் மனசுக்கு தைரியம் கிடைக்கும். எதையுமே துணிச்சலாக செய்து முடிக்க முடியும். அதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. பணவரவும் பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்திகரமாக தான் இருக்குது. பெருசாக பாதிப்படைகிறதுக்கெலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. அதே நேரம் அந்நிய நபர்கள்ட்டெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். யார் என்னன்னே தெரியல அப்படின்னா அவங்கள்ட்டெல்லாம் பழக்க வழக்கங்கள் அதிகமாக வச்சுக்காதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் பேசக்கூடிய நிலை ஏற்படுது அப்படின்னா கூட டக்குன்னு பேசிட்டு முடிச்சிடுங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு ஆபத்துக்களானது ஏற்படும். அந்நிய நபர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எதிர்ப்புகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களை நோக்கி வரக்கூடியது எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களை யாரெல்லாம் எதிர்த்து நின்னாங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட உதவிகள் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் தேவையான நேரத்துக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். பெருசாக பாதிப்புகள் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 10க்குள்ளே ஒன்றும் கிடையாது. அதே போல் தொழில் வியாபாரம் அதிலெல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அதிகமான உழைப்பினால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உழைக்கிறதுக்கு ஏற்ற லாபம் இருக்குது. அதனால் உழைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. பொருளாதாரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களே நீங்கள் எந்த முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அதனால் கவலைப்படாமல் முயற்சிகளை எடுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கூடுதலாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த வேலையை கொஞ்சம் கூடுதலாக செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த உழைப்பினுடைய அருமை தெரியும். கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக உங்களால் செய்ய முடியாது. அது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் தர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது பெருசாக தவறுகள் ஏற்படாமல் இருக்க முடியும். குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது நீங்க ஆரம்பிக்கும். அதுவும் குடும்ப பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கிடுங்க. இனிமேல் குடும்பத்தில் பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காது. எதிர்பார்த்த தகவல்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் கணவன் மனைவி 2 பேருமே எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் நிதானமாக பேசி அப்புறமா முடிவெடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துகிட்டு அதனால் பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஆலோசனைகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளுக்குள்ளே கூட நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல அந்யுன்யத்தை கொடுக்கும், நிறைய அன்பை வளர்க்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சகோதர வகைகளில் உங்களுக்கு உதவிகள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஏதோ உங்கள் உதவி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க வழியில் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்கள உங்களால் செய்ய முடியும். அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நெருக்கடியும் இருக்கவே இருக்காது. அப்படியே ஒரு வேளை உங்களுக்கு நெருக்கடிகள் எதுவும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஸோ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளில் உதவி கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த உதவி கிடைக்குதா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். முயற்சிகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான பலன் தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையில் அவங்க சிறந்து இருக்க முடியும்.
ஏன்னா எல்லாரும் ஒரே துறையில் வந்து வேலை செய்ய முடியாது. இப்போ விருச்சிக ராசி உடையவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளியூர் பயணங்கள் வந்து இப்போ இருக்கும். இப்படி அடிக்கடி நீங்கள் வெளியில் வேலை விஷயமா போகிறீங்க அப்படின்னா, அதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். காரியங்கள் எல்லாமே நடக்கும். எப்படி நடக்கும்னா, ஒரு சில ம் நேர தாமதத்துக்கு அப்புறமா, அலைச்சலுக்கு அப்புறமா, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா, அதெல்லாம் உங்களுக்கு நடந்து சந்தோஷத்த கொடுக்கும். அதே மாரி தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவுமே எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் டிலேவா தான் கிடைக்கும். நீங்க கேட்ட உடனே கிடைக்காது. 1 நாள் 2 நாள் கழிச்சு கிடைக்கும். இல்லைன்னா வந்து ஒரு சில மணி நேரங்கள் கழித்து கிடைக்கும். இம்மீடியட்டா உங்களுக்கு எதுவும் வந்து கிடைக்காது. அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா, வீடு, வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். இந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருங்க. ஏன்னா செலவு அதிகமாயிறக்கூடாது இல்லையா? அதே மாரி தீய ஆயுதங்களை எல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கீங்க, கையாளக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உதவிகள் அப்படின்றது நீங்க நெறைய பேருக்கு வந்து செய்வீங்க. அப்படி செய்யக்கூடிய உதவிகள செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னா நம்ம செய்யலாமா? வேணாமா? அவங்களுக்கு அந்த உதவி வந்து சரியானதா இருக்குமா? இல்லையா? அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிக்கணும். யார் உதவி கேட்டாலும் செய்திடக்கூடாது. ஏன்னா அந்த உதவி உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் கூட போகலாம். உங்களுடைய உதவிகள கூட அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அதனால எதையுமே வந்து குருட்டாம்போக்குல வந்து செய்யக்கூடாது. முழுமையா அதனுடைய உண்மைத்தன்மைய ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க உதவி செய்யுங்க. அது வந்து ரொம்ப சிறந்த பலன்கள உங்களுக்கு கொடுக்கும். இதே கல்வி பயிலக்கூடிய மாணவ, மாணவிகளா இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல கூடுதலா கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தான் நீங்க பாடங்கள படிக்கிற மாரி இருக்கும். அப்படி கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா தான், அதில உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும். தேவையான உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். அது உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட இருந்தோ, நண்பர்கள்ட்ட இருந்தோ, வீட்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள்ட்ட இருந்தோ, உங்களுடைய நலம் விரும்பிகள்ட்ட இருந்தோ, நீங்க படிக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருந்ததோ, அந்த தடையெல்லாம் இப்ப விலக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பா தேவையான உதவி கிடைக்கும் பொழுது, நீங்க சிறப்பா படிக்க முடியும். நல்ல மதிப்பெண்களையும் பெற முடியும். பப்ளிக் எழுதக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால சின்ன முயற்சிய மட்டும் எடுங்க போதும். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றிகள கொடுக்கும். இவ்வளோ நேரம் நம்ம ராசி அடிப்படையில எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். இனி பார்த்தீங்கன்னா, நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நட்சத்திரத்தில முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் 10க்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கை கொடுக்க ஆரம்பிக்கும். தொழிலதிபர்கள், பங்குதாரர்கள்ட்டலாம் எச்சரிக்கையா நீங்க இருக்கணும். அதே கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுமூகமா இருக்கும். மனைவி வழியில வரவேண்டிய சொத்துக்கள்லாம் இப்போ உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் மனைவியால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வியாபாரிகளா இருக்கீங்க அப்படின்னா, கொள்முதல வந்து தயக்கமில்லாம செய்யுங்க. ஏன்னா வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும். அதனால இத வாங்கலாமா? வேணாமா? அப்படின்ற யோசனைலாம் வேண்டாம். வாங்கி போடுங்க. நிச்சயமா வியாபாரம் நல்லபடியா நடக்கும். போட்டியாளர்கள்லாம் இருந்தாங்கன்னா கூட விலகி போயிடுவாங்க. ஸோ உங்களுடைய இடத்த நீங்களே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கலாம். அந்த மாரியான ஒரு சூழ்நிலைகள் தான். வேற யாரும் அதுக்கு போட்டிக்கு ஆளே கிடையாது. அதேபோல அனுசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல ஊழியர்களுக்கு வரவேண்டிய எல்லா விதமான சலுகைகளும் வந்து சேரும். அதாவது கேட்ட இடத்துக்கு மாறுதல் வேணுமா? இல்ல சம்பள உயர்வு வேணுமா? இல்ல வேலையிலேயே எனக்கு மாற்றம் வேணுமா? இப்படி எதுவா இருந்தாலும், அதாவது நீங்க உழைக்கக்கூடியவர்கள், உழைப்பாளிகள் கேட்குறீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா நிர்வாகம் வந்து செய்து கொடுக்கும். அதுலலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதேபோல மகான்கள், பெரிய பெரிய மகான்கள், சித்தர்கள் இவங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாரி விருச்சிக ராசி உடையவங்க பெரியவங்களா இருக்கீங்க, பேரண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நல்ல சம்மந்தம் அமையும். அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். உங்கள ஒதுக்குனவங்க எல்லாருமே இப்போ உங்கள தேடி வருவாங்க. நீங்க அந்த அளவுக்கு ஓங்கி நிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல தொழிலாளர்கள் ஓய்வில்லாம உழைக்கிற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம, கூடுதலான வருமானம் வரணும் அப்படின்னா உழைச்சு தான் ஆகணும். நமக்கு நெறைய வருமானம் வேணும் அப்படிங்கும்போது, நம்ம கூடுதலா உழைக்கிற மாரி தான் இருக்கும். தொழிலதிபர்கள்லாம் நினைத்தபடி உற்பத்தி வந்து நடக்கும். ஸோ, உற்பத்தியின் மூலமாக நெறைய லாபங்கள் கிடைக்கும். வியாபாரிகளா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்குங்க. பழைய பாக்கிகள் எது இருந்தாலும் எல்லாம் வசூல் பண்ணிடுவீங்க. உடல்நிலையில நீங்க என்னென்ன பிரச்சனைகள பார்த்துட்டு இருந்தீங்களோ, விருச்சிக ராசிக்காரங்களே, இந்த காலகட்டங்கள்ல அந்த சிரமங்கள் எல்லாமே முற்றிலுமா விலகிடும். ஸோ, உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா, மேம்பட ஆரம்பிக்கும். என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் எல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து மாலையில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகலாம். இல்லைன்னா நவகிரகங்களை வந்து வழிபாடுகள் செய்யலாம். நவகிரகங்களில் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா, வர இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும்.
பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்க இருக்குங்க. அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.